இப்போ அவசரப்பட்டு விட்டார் முதலமைச்சர்னு சொன்னார். இங்கிருந்து அங்கே வரைக்கும் ஒரு 50 இடத்தையா காட்ட முடியுமா என்று கேள்வி கேட்டார். நாங்கள் என்ன புரிந்து கொள்வது, ஒரு லேமேன் அந்த ரோட் என்ன புரிந்து கொள்வது? எதுங்க ஒரு அயனேஜை பற்றி 5000 ஆண்டுகள் என்று சொல்லுகின்ற போது இதிலிருந்து நாங்கள் என்ன புரிந்து கொள்வது அப்படிங்கிற ஒரு சாதாரண கேள்வி திரு ஸ்ரீகாந்த் வச்சிருக்காரு. முதலமைச்சர் ஏதோ ஒரு சிவகலையிலேருந்து வச்சதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குதுங்க. ஏகப்பட்ட இடங்களில் அகழாய்வுகள் செஞ்சுருக்காங்க. சரிங்களா? ஆந்திராவில் நிறைய பகுதிகளில் செஞ்சுருக்காங்க. அதே போல் நீங்கள் நாக்பூரில் செஞ்சுருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் நிறைய இடங்களில் மயிலாடும்பாறையிலிருந்து சிவகலையிலிருந்து எல்லா இடங்களையும் செய்யும்போது சிவகலை அந்த இரும்பு செய்வதற்கான அந்த இதுவே கிடைச்சிருக்கு, கலனே கிடைச்சிருக்கு. இந்த அடிப்படையில் இப்போ கண்டுபிடிச்சதுக்கெல்லாம் மூத்த இடம் இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்ற அடிப்படையில் அவங்க டிக்ளரேஷன் ஆஃப் அயனேஜ்னு சொன்னாங்க. வேறு என்ன வேணும்? இல்லை, சிவகலையில் கிடைத்த எல்லா பொருட்களும் இரும்பு காலத்தை ஒட்டியது தான் சார். அதில் ஒரு சந்தேகம் இல்லை. அது பிரிட்டிஷ் பண்ணாங்க. சிவகலையில் ஆராய்ச்சி பண்ணதெல்லாம் பிரிட்டிஷ்காரங்க. அவங்க எல்லாத்தையும் மொத்தம் அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சாரி சிவகலையில் பண்ணது பூரா இல்லை, ஆதிச்சநல்லூரில் பண்ண அகழாய்வுகள் அங்கிருந்து அவர்கள் எடுத்துக்கொண்டு அவங்க ஜெர்மன்காரர் எடுத்துகிட்டு போனாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் அந்த ஆதிச்சநல்லூரில் கண்டுபிடிச்ச டேட்டிங்கே தப்பாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு முழுமையாக செய்யவில்லை. 110 ஏக்கரில் ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிச்சவங்க எடுத்துகிட்டு போனாங்க. அதுக்கு அடுத்து சத்தியமூர்த்தி அவர்கள் செஞ்சது முழுமையான ரிப்போர்ட்டை கண்டுபிடிச்சி, அதாவது எக்ஸவேஷன் பண்ணவரே வச்சு பண்ணியிருந்தால் அதனுடைய காலமும் அதனுடைய தொன்மையும் இன்னும் நிறைய வந்திருக்கும். சரி, அதை எந்தெந்த அளவுக்கு அதை சிதிலமடைய செய்தார்கள் அப்படின்றது நாங்கள் பார்த்துட்டு இருந்த தொழிலாளர்களையும் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். வரலாற்று ஆய்வாளர்களாக நாங்கள் இருக்கோம். நாங்கள் பார்க்கும்போது அங்கே என்னென்ன தவறுகள் செஞ்சு வச்சுருக்காங்கன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இந்த அடிப்படையில் நாங்கள் என்ன சொல்கிறோன்னு சொன்னால், அது முறையாக திரும்பவும் ஆய்வு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி ஆய்வு செய்யப்பட்டால் இன்னும் காலம் நீட்டிக்கணும். நீங்கள் இன்னொன்று சொல்கிறீங்க, இங்கே அரிய புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சாங்க கட்ச் பகுதியில் அப்படின்னு சொல்கிறீங்க. கட்ச் பகுதியில் அந்த சிப்பினுடைய அந்த செதில்களினுடைய அடுக்குகளை வச்சு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஆய்வுகள் செய்த VN பிரபாகர் என்பவர் யார் என்றால், கீழடியில் அமர்நாத் ராமகிருஷ்ணா ஆய்வு செய்யும் பொழுது இந்த 2 கட்ட ஆய்வுகளை முடித்து விட்ட பின்னால் அந்த கீழடி ஆய்வில் ஒன்றுமே கிடைக்கவில்லை. கீழடியினுடைய ஆய்வுகள் இதுக்கு மேல் தொடர தேவையில்லை. இந்த கீழடியினுடைய ரிப்போர்ட்டை ஸ்ரீலட்சுமி என்பவர் எழுதலாம் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்தவர் தான் அந்த பிரபாகர் என்பவர். அவர் தான் அங்கே போய் கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு 5000 வருஷத்துக்கு முன்னாடி, ஆமாம், அந்த ஹரப்பா நாகரிகத்துக்கு 5000 வருஷத்துக்கு முன்னாடி அது இருந்ததுன்னு சொல்லியிருக்காரு. அதே போல் சொல்லிடுறேன். அதே போல் அந்த VN பிரபாகருக்கு அதுக்காக இதனுடைய டைரக்டராக இருந்தார். அவர் ஏஎஸ்ஐனுடைய டைரக்டராக இந்த விஷயத்தை செஞ்சார் அவர். அதுக்கு பின்னாடி அவருக்கு அகமதாபாத்தினுடைய IITயில் பேராசிரியர் பதவி கொடுத்து இப்போ இந்த மாதிரி வேலை செய்ய வைக்கிறதுக்கு அனுப்பியிருக்காங்க.